சிவசிவ திருச்சிற்றம்பலம். சிவபெருமானை யாரால் காண முடியும்? இக்கேள்விக்கு உரிய விடையினை காண்போம். கண் பார்வை இல்லாதவரால் மிகுந்த தொலைவில் உள்ள வானத்தில் இருந்து வரும் கதிரவனுடைய ஒளியை காண முடியாதது போல ஆணவ மலத்தினால் அறிவு மறைக்கப்பட்டவரால் எங்கும் நீக்கமற கலந்து நிறைந்து இருக்கும் சிவபெருமானை காண முடியாது. ஆனால் சிவபெருமானுடைய திருவருளால் ஆணவ மலமாகிய திரையை விலக்கி அருள்விழி பெற்றவரால் வளைந்து செல்லும் நாகப்பாம்பை அணிகலனாக கொண்ட சிவபெருமான் திருவடிகளை காண முடியும். இதனை சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் 152வது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார். இனி பாடலை காண்போம். காணார் மலத்தால் கண் இழந்தார் கலந்தே எங்கும் நிறைந்தானை சேனார் ரவிதனை காணார். சிறந்த விழியை இழந்தாரும் கோன் நாகினையும் பூன் எனவே கொண்டான் அடியை கண்டார்கள். மானா மூல மலவழியை மாய்த்தார் அவன் தன் வழியாலே என்பதாகும். இப்பாடலில் வரும் மானா மூலமலம் என்பதற்கு சிறப்பு இல்லாத ஆணவ மலம் என்று பொருள். திருச்சிற்றம்பலம்.